Assalamualaikum viewers, welcome to Inaaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம கீமா உருளைக்கிழங்கு கிரேவி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் குக்கர் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இந்த கொத்துக்கறி உருளைக்கிழங்கு போட்டு செய்கிற இந்த கிரேவி சப்பாத்தி பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஃபுல்லாக நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். மட்டன் கீமா இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொத்துக்கறி இதை நல்லா வதக்கிக்கலாம். கறியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறது தான் கொத்துக்கறின்னு சொல்கிறது. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கறி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சக்தி மட்டன் மசாலா அந்த பவுடர் 2 டீஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். பெப்பர் பவுடர் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகு பவுடர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். வீட்டில் செஞ்ச கரம் மசாலா அது ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட்டு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளி சின்னதாக நறுக்குனது 1 போட்டிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி அதை நான் இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுக்காக இன்னும் 1 டீஸ்பூன் சால்ட் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பும் காரமும் உங்களுக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கீமா பாதி வெந்துருச்சு. கீமா நைஸாக கட் பண்ணி கொடுத்தா சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் குக்கரில் கூட போட தேவையில்லை. இது கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் குக்கரில் விசில் விட வேண்டிய மாதிரி இருக்கும். மல்லி இலை அது கொஞ்சம் இதில் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டுடலாம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன். அது மேலே இருக்கிற தொலி உரிச்சிட்டு கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கீமா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், உருளைக்கிழங்கு வேணும்னா போடலாம், வேண்டான்னா வெறும் கீமா மட்டும் நீங்கள் சமைக்கலாம். சும்மா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சும்மா மூடி போட்டு விசில் போடாமல் வெறும் மூடி வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணலாம். உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும்.
பாருங்கள், உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. நம்ம கீமா உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பரோட்டா, சப்பாத்தி, கீ ரைஸ், தோசை எல்லாத்துக்கும் இது நல்லாயிருக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.